அவங்கவங்க ஏரியாவுக்கு அண்ணன் வருவாரு. அடுத்த ஏரியாவுக்கு போகாதீங்க. அங்க இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் குடுங்க. ஓகே. என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? முடிச்சுக்கலாமா? எல்லாரும் ட்வீட்டை போட்டிருக்கோம். இல்லை எல்லாமே எல்லாத்துலேயும் பிரேக்கிங் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. நேஷனல் மீடியால எல்லாம் நம்ம அண்ணன் கொடுத்த அந்த மேனிஃபெஸ்டோ இதெல்லாம். ஆனா இவனுங்க அண்ணனே தெளிவா சொல்றாரு, அது வந்து ஃப்ரீ கிடையாது, ஒரு ஒரு இது இல்லைன்ட்டு. இவனுங்க நியூஸ்ல இருக்கிறவனுக்கு பேசுறது தமிழ் புரியுமா புரியலையான்னு தெரியலங்க. ஆனா அவர் சொல்றத ஒண்ணு சொல்றாரு, இவனுங்க எடுத்து போடுறத ஒண்ணு போடுறானுங்க. அதாவது என்ன சொல்றது, இந்த நியூஸ் ரீடர்ஸ், நியூஸ் சேனல் இவங்களுக்கெல்லாம் ஒரே பேர் தான் நான் வச்சிருக்கேன். என்னன்னா, பைத்தியங்களுக்கு 10 மூளை. அவ்வளவுதான், சிம்பிளா. என்ன ப்ரோ, எவனோ ஒருத்தன் போட்டிருக்கான், எக்ஸ் பென் எம்ப்ளாயி கீர்த்தனா இஸ் கோயிங் டு கண்டெஸ்ட் அஸ் டிவிகே கேண்டிடேட் சிவகாசி. யாருங்க அது எக்ஸ் பென்னுனா? ஐயா அந்த மாவட்டத்தை பத்தி கொஞ்சம் பேசாதீங்க. ஏனுங்க? அந்த ஊர் தாங்க அவங்க, வேணாங்க அது பேச வேண்டாம், நைட்டு போயிடும். ரைட்டு. இல்லை நமக்கு ஒன்றும் தெரியல, பேக்ரவுண்ட் என்னன்றது எனக்கு புரியல. சரி நான் இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடுறேன். ஆனால் அவங்க ரீசெண்டாக நல்லா ஒர்க் பண்ணாங்க, ரீசெண்டாக தான் வந்தாங்க, வந்து இண்டிபெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணாங்க, நல்ல ஃபேமும் கிடச்சிச்சு அவங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால தான் அவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி பேக்கிங் இருக்கு. ஐயா என்னது இது, திருச்சி கிழக்கு எம்எல்ஏ புலம்பிக்கிட்டு இருக்காரு, இது என்ன ஆச்சு? ஐயோ நைட் எங்க அண்ணன் ஷான் வருவாரு. ப்ரோ சீரியஸா ப்ரோ, அந்த பிரசன்ன போட்டிருக்காப்ல பாருங்க ஒரு ட்வீட், அவங்க புலம்பிட்டு இருக்காரு அவரு. எங்க இருந்தாங்க அந்த வீடியோலாம் எடுக்கிறானுங்க. ஆனா அம்மா சரியான கண்டென்ட். திருச்சி கிழக்கு, திருச்சிக்கு மேல கொஞ்சம் ஷேர் பண்ணீங்க பிரதர். ப்ரோ அதை தான் டக்குன்னு இதை லைக் பண்ணேன், அது ரீஃப்ரெஷ் பண்றதுக்குள்ள அது போயிடுச்சு. அந்த சர்ச் பண்ணிருக்காருங்க. என்ன நம்ம அடிக்கடி நீங்க ஏதாவது கொத்தடி மீனை மேலே ஏத்திடுறீங்க, பக் ஆகி எண்ணெயெல்லாம் தூக்கி வெளியே போட்டுறது. அதனால கொத்தடி மீன் மேலதான் பக்கை மட்டும் கிளியர் பண்ணி. ப்ரோ அண்ணா 2 தொகுதியில போட்டி போடுறாருல, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ராஜினாமா பண்ணணும் ஒண்ணு. இல்ல ப்ரோ, ஒரு க்ளோன் வச்சு அங்க பண்ணிக்குவாங்க, பிரச்சனை இல்ல. இல்லையா, அங்க ரிசைன் பண்ணுவாங்க, ரிசைன் பண்ண பிறகு பை எலெக்ஷன் வச்சு ஜெயிப்பாங்க. நான்லாம் மைக் ஆஃப் பண்ணிட்டு சிரிக்கிறேன்ப்பா, என்னால தாங்க முடியாது. நம்ம கேன்னு ஒரு ஐடியில வருவார்ல ஒருத்தர், அவர் தான் ஒரு ட்வீட்டு, செம்ம ட்வீட்டு போட்டிருக்காரு. அன்னியன் பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு அண்ணன் அப்படியே நார்மலைஸ் ஆகி, அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு வருவாருங்க. அண்ணனுக்கு எலிவேஷன் நம்ம பசங்க மாதிரி யாரு கொடுக்கும்? அதுலயும் நேற்றுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன்ல அந்த மாணவர்களை கூட்டு போயிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரேலி மாதிரி நடத்துனானுங்க. அதுலயும் நம்ம அங்க இருக்க பழுவ டிவிக்கே ஓட்டு போட்டு அது கத்து கிடந்தானுங்க. பாத்தீங்களா அந்த வீடியோலாம்? பார்த்தோம் ப்ரோ, பார்த்தோம் ப்ரோ. அது நமக்கு அடுத்த தலைமுறையும் ரெடி ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்த தலைமுறையும் ரெடி ஆயிடுச்சு. இல்ல அவங்க போனது வந்து நார்மலா அந்த அவேர்னஸ், ஓட்டு போடுகின்ற அவேர்னஸ் போகுது. அது சின்ன பசங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதேதான் ரங்கராஜ் பாண்டியன் சொல்லிட்டு இருந்தாப்புல, பாத்தீங்களா? இந்த எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அவர் கார்ல கேமராமேன் சொன்னது.
கேமராவை ஆஃப் பண்ணிட்டு என்ன டிவி கேக்கு ஓட்டு போட சொல்றாப்ல. இல்ல அவன் எவ்வளவு குசும்புக்காரன்னு பாருங்க. அவனுக்கு என்ன சேட்டா இருக்கும் அவருக்கு தெரியும். கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை டேக் பண்ணி வர சொல்றாரு. எலெக்ஷன் கமிஷன் செக் பண்றப்ப நம்ம ஷூட் பண்ற அந்த ஒளிப்பதிவு செய்யற அந்த கேமராமேன் மைக் ஆஃப் பண்ணி வச்சு என்ன டிவி கேக் ஓட்டு போட சொல்றான். என்ன தைரியம் இருந்தா என்ன சொல்லுவான் அவருக்கு? அவர் கேட்டது அப்படிதான் இருந்தா தைரியம் இருந்தாலும் சொல்லுவான்லாம் இல்ல ப்ரோ. அவர் இதுதாங்க கிரவுண்ட் ரியாலிட்டி. அதுதானே உண்மை. நம்மளுமே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது அதுன்னு நம்ம நிறைய பேசுறவங்க பேசிடுறோங்க. இல்ல அவரு என்ன சொல்றாரு? எல்லாருமே அவர் என்ன சொல்றா, நான் தான் கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்கிட்டயே வந்து டிவி ஓட்டு போடுங்க சொல்றேன்னா என்ன தைரியம்? அந்த நம்ம அவரோட மூமெண்ட் கொஞ்சம் யோசிப்போம். அந்த நேரத்துல அவர் நம்ம கிட்ட வந்து இவ்வளவு தைரியமா சொல்றான்னா இவங்களுக்கெல்லாம் இப்ப நம்மளை தாண்டி நம்ம பார்க்காத எத்தனை விஜய்ட்டு அவங்க எவ்வளவு பேசுவாங்க. அப்ப நான் ஒவ்வொருத்தரை மீட் பண்றப்ப நம்மளே பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க இந்த பசங்க அப்படின்னு இருக்கும். ரபின் ப்ரோ, நீங்க சொன்ன வீடியோ எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இதுவா தான் இருந்தாங்க நீங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த கீர்த்தனா இது கீர்த்தனா சிவகாசி விருதுநகர்ல வந்து அந்த விஎம்ஐ செக்ரட்டரி இருக்கா டிஎஸ், அவர் தான் போட்டி போடுறாரு. கொஞ்சம் மாத்திட்டாங்க லிஸ்ட, அதை நம்ம பேச வேண்டாம். ஓகே. சொல்லுங்க அண்ணா. அடுத்தடுத்து டக்குன்னு 60 ஸ்டாப்ல என்ன பெரம்பூரும் திருச்சின்ற டக்குன்ட்டு. ப்ரோ இது ஸ்ரீநாத் இருக்கார்ல ப்ரோ தூத்துக்குடியில, ஏன் ப்ரோ அவர் மேல அவ்வளவு ஹேட்டட் இது பண்றாங்க ப்ரோ? அவருங்க மேல மட்டுமா ஹேட்ரட் வந்து பண்றானுங்க? இல்ல ஏன் சொல்றேன்னா, அவர் நிறைய பேர் என்ன வேணும் ஜஸ்ட் ஒரு காமெடி ஆக்டர்ன்றதுக்காக அவர் இது பண்றாரு. என்னடா அவன் கோமாளி கூட இல்ல ப்ரோ, அப்படி பார்த்தோம்னா துணை முதலமைச்சர் கூட தான் காமெடியனா இருந்தாரு. காமெடியனா இருந்தாரு. என்ன ப்ரோ படத்துல நடிச்சிருக்கலாம் ஓகே, பட் ஆனா மேபி ரியல் லைஃப்ல ஒரு ஜென்யூனான பர்சனா இருக்கலாம்ல, கேரான பர்சனா இருக்கலாம். நீங்க அந்த ப்ரொஃபைல்லாம் கொண்டு வராதீங்க ப்ரோ. எப்படி அதான் சொல்றேனே, அதாவது சந்தானத்துக்கு கூட சைடு ஆக்டரா இருக்கிறவங்க எல்லாம் வந்து துணை முதலமைச்சர் ஆகும்போது என்ன ப்ரோ இவருக்கு என்ன குறைச்சல்? நம்ம சைடே கொஞ்சம் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணா இல்ல அப்படி நம்ம சைடு பண்ணாங்கன்னா அவங்க டிவிக்கவே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, கருணாஸ் யாரு? அதெல்லாம் வந்து ஒரு மக்களுக்கு யாருக்கும் வரலாம், விட்டுருங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அந்த பசங்க எல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் வருதா தீட்டு வராதீங்க. தைரியமா இருங்க. அதெல்லாம் வந்து பேசுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க, இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. இல்ல எனக்கு நான் ஃபீல் பண்றேன் என்னடா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பாக்குற படத்தை காமெடி அடிச்சாங்கன்னா ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாங்களா? அவரு விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற அவரு. ஸோ நிறைய ஷேர் பண்ணிருப்பாங்க, நிறைய இது தெரிஞ்சிருக்கும். மேபி அந்த தொகுதியில ஜெயிச்சாருன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்னால அவரோட நேரடி கட்டுப்பாட்டுல கூட அந்த தொகுதி இருக்கும்ல ப்ரோ. அதுல ஏகப்பட்ட மேட்டர். அதான் சொல்றேனே, கேண்டிடேட் செலெக்ஷன் அண்ணன் தெளிவா சொன்ன மாதிரி, ஏன்னா தேர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் எவ்ரி மூவ். இங்க வந்து யாருமே எந்த டேட்டாவும் இல்லாம எந்த எவாலுவேஷனும் இல்லாம சும்மாலாம் ரேண்டமெல்லாம் பிக் பண்ணி போடல. அதான் சொல்றேன், இன்னைக்கு குளத்தூரே உட்காந்து நம்ம இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற நிலைமையில, அதாவது இப்ப இன்னைக்கு காலையில தான் எடப்பாடி அறிவிச்சாரு குளத்தூருக்கும் சேப்பாக்கத்துக்கும் எப்படி டம்மி கேண்டிடேட்டை போட்டிருக்கானுங்கன்னு. இப்ப நம்மளுடைய பிளேஸ்மெண்ட் அங்க எப்படி அங்க ஒரு டஃப் ஃபைட் உருவாக்குறோம்ல. உங்களுக்கு கண்டென்ட் என்ன வேணும்னா, ஸ்டாலின் ஒரு காமெடி நடிகர் தான். நம்ம மகேஷ் இருக்கார்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவரும் காமெடி நடிகர் தான். சரிங்களா? காமெடி இல்ல ப்ரோ, அவரு இது ஆஸ்கர். என்ன நீங்க சும்மா வன்மையா கண்டிக்கிறோம். அதெல்லாம் ஆஸ்கர் வாங்கின காமெடி நடிகர் வச்சுக்கலாம், அப்படி வேணா வச்சுக்கலாம். கரெக்டா விஜய் ஃபேன்ஸ் ஆக்சென்ட் ஆனா மட்டும் கரெக்டா போய் பாக்குறாரு ப்ரோ. இன்னைக்கு விஜய் ஃபேனா இருக்கிறதே ஒரு ஒருத்து ப்ரோ. உனக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு மற்ற கட்சிக்கு நீ போனாலும் சரி, உனக்கு எது ஆனாலும் சரி, இன்னைக்கு உனக்கு எல்லா சலுகைகளும் திமுக செஞ்சு கொடுக்கும். ஏன்னா திமுக காரனுக்கே இந்த கட்சி இவ்வளவு செய்யுமான்னு தெரியாது. ஆனா விஜய் கட்சியில இருந்தேன்னா உனக்கு அது ஒரு தனி இது. பதறி போய் பாக்குறாங்க டிவி கேக்குறாங்கன்னா. அதுல நம்ம ஆளுங்க அந்த முந்தானத்து அந்த காங்கிரஸ் வந்து இது பண்ணாங்கல்ல, டி செல்வம் வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்தா சேகர் பாபு போட்டிருக்காரு,
டிவிக்கு இருந்து ஒரு 4 பேரு, ஏடிஎம்கே இருந்து ஒரு 3 பேரு சொல்லிட்டு போஸ்ட் போடுறாப்ல. ஒரு 7 பேருக்கு அது ஒரு போஸ்ட் வேற போட்டு இது பண்றாப்ல. பிரஷர்ல இருக்கானுங்க பாவம். அதுல அடிபால் எத்தனை பேர் எம்எல்ஏன்னு தெரியல வேற. என்ன பண்றேன்னு தெரியாம பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அதான் நமக்கு உண்மையிலேயே கொளத்தூர்லயும் சரி, சேப்பாக்குலயும் சரி, இவனுங்க எல்லாம் டம்மி கேண்டட் நிறுத்தி வச்சானுங்க. ஓரளவுக்கு எதிர்த்து நின்று தைரியமா அங்க இது பண்ணக்கூடியதுல டிவிக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டுங்க அங்கெல்லாம். சீரியஸா. அவர் ஆமா ப்ரோ ஒரு எக்ஸ் ஏடிஎம்கேன்னு சொன்னாங்க வேற. அவரு ஆமா ஆமா ஆமா. இல்ல அங்கிட்ட எக்ஸ் ஏடிஎம்கே இவனுங்க வந்து எதெல்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணானுங்களோ கரெக்டா அந்த ஆள் நச்சுன்னு தூக்கி போட்டிருக்காப்புல. கரெக்ட் இங்கிட்டு தான். அங்க இருக்கிற காங்கிரஸ் கேண்டிடேட் சும்மா பலன்னு இருக்காரு. இல்ல தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் உட்காந்து சொல்லுங்க ப்ரோ. இல்ல காங்கிரஸ் கேண்டிடேட் எனக்குலாம் தெரிஞ்சு இப்பதான் காங்கிரஸ் கேண்டிடேட் ஒரே முடிச்சிடறேன் ப்ரோ. இல்ல காங்கிரஸ் கேண்டிடேட் இப்பதான் ரிசைன்மெண்ட்லாம் வந்திருக்காரு. அவரெல்லாம் கொலசூர்ல இறங்கினாருன்னா மொத்த வண்டவாளத்தை எடுத்து விடுவார். இவனுங்க என்னென்னலாம் பண்ணானுங்கன்னு. நல்லாதான் இருக்கும். ப்ரோ தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். அங்க ஒரு உள்ளடி வேலை போய்கிட்டே தான் இருக்கு. அதனாலதான் அது ஒரு ஸ்மார்ட் மூவ். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து அது ஒரு ஸ்மார்ட் மூவ். யாரும் நிப்பாட்ட வேணாம், என் நண்பனை நிப்பாட்டுறேன், நீங்க எவன் வந்து பேசுங்க அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் மூவ் அது. அது வந்து என்னதான் நம்ம வெல்கம் பண்ணி தான் ஆகணும் அதை. புரியுது கரெக்ட் தான். 2 பேருக்கு சண்டை இல்லாம இருக்கு, காமனா ஒரு ஆளை கொண்டு வச்சுட்டா பெட்டர் தான் சொன்ன மாதிரி. எப்படி போட்டு அடிச்சுட்டு தான் கடந்திருப்பானுங்க அங்க. அதான் சொல்றேன், அதை வந்து இவனுங்க வந்து ஒரு நியூஸா பண்றதுக்கு ரெடியா இருந்திருப்பானுங்க. அதை வந்து அண்ணன் வந்து ஒரு ஸ்மார்ட்டா ஒரு என்ன சொல்றது களத்தை இன்னும் கூர்மையாக்கிட்டாரு அந்த இடத்த. அது கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா அந்த ஏரியா, அதனால கரெக்டான டிசிஷன் தான் இது. இப்ப 2 பேரும் வேலை பார்த்தானே ஆகணும், வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல, 2 பேத்துக்கு மல்லு கட்டிட்டு இருக்க முடியாதுல்ல. வேலை பார்க்க சொன்ன மாதிரி யார் உண்மையான யாரு அதான் என் நண்பன் நான் நிக்கிற மாதிரி என் வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு தான் கொஸ்டினிங் போகும். அப்ப வந்து கட்சியில இருக்க தொண்டர்கள் வந்து ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டு தான் ஆகணும், பிரிச்சுக்க முடியாது. அது வந்து இந்த தேர்தலை தாண்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க பஞ்சாயத்தை பாத்துக்கலாம். இப்போதைக்கு இதுதான் ஸ்மார்ட் மூவ். எனக்கு கோயம்புத்தூர்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் இருக்கிற தொகுதி வந்து கவுண்டம்பாளையம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிஎம்கே பதிலாக காங்கிரஸ் தான் நிக்கிறானுங்க. டிஎம்கேக்கே ஓரளவுக்கு பாத ஒழுகும், பட் ஆனா காங்கிரஸ் நிக்கிறங்காட்டி இந்த வாட்டி ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் பயங்கர இதுவா இருக்கும். இந்த தொகுதியில 2 தொகுதி கொடுத்துருக்கான் காங்கிரஸ், சிங்காநல்லூரும் கவுண்டம்பாளையம் கொடுத்துருக்கான். திங்க் ரெண்டுமே நல்ல ஹெவி காம்படிஷன். டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கே தான் இருக்கும், டிஎம்கே பிக்சர்லேயே இருக்காது. ஸோ அந்த வகையில அது ரொம்ப நல்ல இது. அண்ட் கிணத்துக்கடை செந்தில் பாலாஜி எதிர்த்துமே நல்ல கேண்டிடேட் தான் ப்ரோ போட்டிருக்காரு. அவர் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காப்புல. அது ஆமா ப்ரோ, அது கொஞ்சம் நல்ல இதுதான். கரெக்டா அங்க கமல் நின்ன தொகுதி தானே அது. லாஸ்ட் எலெக்ஷன்ல கமலே ஆமா ஆமா. வானதி ஸ்ரீனிவாசன் கூட கலாச்சி விட்டுருச்சியா அவரை. சங்கட்டமா போச்சு அந்த ட்வீட்டை பார்த்து. என்னமோ நல்லா போட்டிருந்ததுங்க, என்னமோல போட்டு இருந்துச்சு. ஐயோ மறந்துட்டே இருங்க, நான் பாக்குறேன். கலாச்சி விட்டுட்டு கலாச்சி விட்டுட்டு இருந்தோம்மா. வானதி ஸ்ரீனிவாசன் அங்கதான் நிக்கிறாங்களா இந்த வாட்டி? தெரியல ஆனா ஒரு ட்வீட் போட்டிருந்தானுங்க அனௌன்ஸ் பண்ண பிறகு. செந்தில் பாலாஜில வாய்ப்பே இல்லை ப்ரோ. என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அம்மா என்ன போட்டிருக்குன்னா, கோவையின் வளர்ச்சி வெர்சஸ் 10 ரூபாய் சூழ்ச்சி. 10 ரூபாய் டேக்ல என்ன ஆயிப்போச்சியா. அது இருக்கும். செந்தில் பாலாஜி ஏதோ ரகசியமா ஒப்பந்தம் போட்டிருப்பாரு, கோயம்புத்தூர்ல நான் வேலை பாக்குற மாதிரி வேலை பார்த்து அதான் அவர் அப்படி உள்ளடி வேலை பார்த்தாலுமே அவர் பிஜேபிக்கு ஃபேவரால வேலை செய்யணும், எதிர்த்து வேலை செஞ்சாலும் போச்சு. அதான் என்ன கொஞ்சம் காப்பாத்தி விட்டுருங்க அப்படின்னு போட்டாலும் போட்டிருப்பாரு. இவர் வந்து என்ன நினைப்பாரு, குடும்பம் நம்மள காப்பாத்தாது, நம்மளதான் நம்ம காப்பாத்திக்கணும்னு நினைப்பாரு. ரொம்ப தேவையில்லாம் இது இவரா வாலண்டியரா போய் அந்த தொகுதி கேட்டாப்ல, அவங்க கொடுத்தாங்களான்னு தெரியல. ஓடி போயிட்டாரு ப்ரோ அவரு, பயந்து கரூர்ல நிக்கிறதுக்கு. அது அங்க தப்பிச்சு இங்க வந்து மாட்டிருக்காரு பாருங்க. அதுதான் காமெடி. யாருங்க இருந்தா கூட பரவாயில்ல, கோயம்புத்தூர்ல வாய்ப்பே இல்லை டிஎம்கே. சோ சேட் அவருக்கு. அப்போ பிஜேபி காரங்க என்ன செய்யறாங்க என்ன, நமக்கு அந்த நிக்கிற கேண்டிடேட்டுமே வந்து அவருக்கு நல்ல ஒரு ஆதரவு உண்டு கிரவுண்ட்ல. பட் இருந்தாலும் இந்த டிஎம்கேக்கும் சரி பிஜேபிக்கும் சரி அங்க நல்ல வாய்ஸான கேண்டிடேட்ஸ் தான் அந்த ஏரியால.
கோயம்புத்தூர் வந்துட்டு 2 விதமா இருக்கும் ப்ரோ. என்னன்னா, ஒண்ணு அந்த நீங்க சொன்ன மாரி அந்த பிஜேபி சப்போர்ட்டர், காஸ்ட் பேஸ் அந்த மாரி இருக்கவங்க இருப்பாங்க. அட் த சேம் டைம் அர்பன் சென்னை மாரி கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய அர்பனா இருக்கறனால, யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கறனால கொஞ்சம் அந்த ஓட்டும் உங்களுக்கு வரும். ஏன்னா இப்ப ப்ரோ யங்ஸ்டர்ஸ் இருந்தாவே நமக்கு போதும் ப்ரோ. யங்ஸ்டர்ஸ் படிச்சவனுங்க அந்த மாவட்டத்தில் தொகுதியில இருந்து அவனுங்க கேட்க வேண்டிய கேள்வி சில கேள்விகள் தான். ஏன்னா இல்லை நம்ம காலையில் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜியோட பேர் எத்தனை நல்ல விஷயங்களுக்கு வந்து வெளியே வந்து அடிபட்டுருக்கு. அவர் இதை செஞ்சார், அவர் அந்த மாதிரி ஒரு சேவைகள் செஞ்சார், அவர் வந்து மக்களுக்காண்டி இவ்வளோ இது எடுத்து பண்ணார். அது ஒரு சைடு யோசிச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் அவர் வந்து ஊழல் பண்ணார், அவர் வந்து இதை பண்ணார் அதை பண்ணாருன்னு இவர் பேர் எது அதிகமாக அடிபட்டுருக்குன்னு பாருங்க. கோயம்புத்தூர்காரன் கொஞ்சம் படிச்சவனா இருந்து சிந்திச்சானாவே போதும். நம்ம ஆளுங்க எப்படின்னா இந்த அவனுங்க ஸ்கேம்ல போய் சிந்திச்சா எப்படி மாட்டுறதும் அவனுக்கு தான். போடுவாங்க. ஸ்கேம்ல போய் மாட்டுற அளவுக்கு நம்மள தான் இருப்பானுங்க. படிச்சிருப்பானுங்க கொஞ்சம். கேக்குது. சொல்லுங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் ரொம்ப நேரமா லிசனர்ல உட்கார்ந்து கேட்டு இருக்காரு. ஏதாவது சொல்ல வராரா? நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர். யாருங்க அது ஏதாச்சும் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன வேலை வெட்டி இல்ல. ப்ரோ? அவனுங்களுக்கு வேற பொழப்பு. அதான் சொல்றேன்ல, நீங்க அவனுக்கு பொழப்பே இதுலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி விடுங்க, அவன் வயிற்றுலையும் அடிக்கிறீங்க. அவனுக்கு அவனுக்கு கிடைக்கிற 200 பிளஸ் ஒரு 50 கிடைச்சாலும் அவனுக்கு என்னத்தையோ ஒரு குடும்ப பிள்ளை குட்டிகளுக்கு ஒரு ரொட்டி கிட்டி வாங்கி கொடுப்பான், கொடுத்துட்டு போவான். விடுங்க. எங்க அண்ணன் கொத்தடிமையில எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்து நல்லா வச்சிருப்பாரு. 200 ரூபாய்க்கு அலையாதீங்கடா தயவு செஞ்சு. உங்களுக்கு அதை விட நல்ல வேலை வாய்ப்பு தருவாரு, நல்லா வந்து உங்களுக்கு சம்பளம் தருவாரு. ஒரு சொல்றேன் கேளுங்க. வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அண்ணன் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காரு. இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா 5000, இல்லைன்னா 2500. அதை வச்சாவது கௌரவமா வாழ கத்துக்கிறட்டும் பாவம். போடுங்க. 200 ரூபாய் வேணுமா 2500 ரூபாய் வேணுமா? படிக்கலனாலும் படிக்க வைப்பாரு. +2க்கு அப்புறம் படிக்காம இப்படி தற்கூரியா தெரிஞ்சுக்கிட்டு ஊபிக்கு அடிமையா இருந்திருந்தாலும் பரவாயில்ல, வாங்க உங்க படிக்க வைப்போம். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டு யூடியூப்ல போட்டா 10-100 கூட தேராது. சரிங்களா? வாங்க வந்து உங்களுக்கு படிக்க வைப்போம் நல்லா. சரிங்களா? நம்ம அண்ணா எல்லாத்தையும் யோசிச்சிருக்காரு ப்ரோ. நிறைய சொல்லியிருக்காப்ல. இல்ல அவனுங்க இல்ல இவங்களுக்காண்டியில யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல பயனடைகிற லிஸ்ட்ல வேணா இவனுங்க இருப்பானுங்க ப்ரோ. ஏன்னா இப்போ 200 ரூபாய்க்கே விழுந்துட்டானுங்க. பயனடைகிற லிஸ்ட்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருப்பானுங்க. நல்லவனுங்களா இல்ல, நல்லவனுங்களா இருந்தா அவனுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணாம சம்பாதிப்பானுங்க. அவங்க எப்படி நம்ம படிக்க வைக்கிறோம்னாலும் ஃப்ராடுத்தனம். நீ அப்படி சொல்லாத. இங்க பாரு, அதாவது ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம ஒரு 200 ரூபாய் கொடுக்கறதுக்காண்டி அவன் வந்து அவனுக்கு பிடிச்சு செய்யறானா பிடிக்காம செய்யறான் நமக்கு எப்படி தெரியாது? ஒரு வயிற்று பொழப்பு கூட செய்யலாம்ல. அடிக்கிறது 200 கோடி, 200 ரூபாதான். இதுக்கே அவங்க சம்பாதிக்கிறது எப்படி வயிற்று பொழப்புக்கு நல்லதாகும்? நீங்க இவ்வளவு லாஜிக்கலா கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாது ப்ரோ. அவனுங்களை கூப்பிட்டு வச்சு கேட்டாதான் தெரியும். இல்ல பட் ஆனா பயனடைகிற லிஸ்ட்ல இருப்பானுங்க ப்ரோ. போயிட்டு போறானுங்க அவனுங்க. நீங்க சேர்ந்து ஓட்டு போடுங்கயா. கண்டிப்பா போடுவோம். உங்களுக்கு சேர்ந்து சாப்பாடு போடுவோம். போயிட்டாரா? சரி ரைட்டு. அவருக்கு மனசு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு இருக்கு. பாசிட்டிவிட்டியில இருக்கும்போது நெகட்டிவிட்டிக்காரன் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறானுங்க. இல்ல இவனுக்கு இதே வேலையா போச்சு. இவனுக்கு ஸ்பேஸ் எல்லாம் நான் ஜாஸ்தி ஸ்பேஸ்லாம் பேச மாட்டேன், பட் நிறைய ஸ்பேஸ்ல கேட்பேன். நேத்து ஒருத்தன் கேட்டவன் எடிட் டைட்டிலே எடிட் பண்ணிட்டு போடுறான். அப்படி பொழைக்கிறதுக்கு எதுக்குடா நாண்டுக்கிட்டு சாவலாம்டா நீங்க? நாண்டுட்டு சாவத்து கூட தைரியம் வேணும் ப்ரோ. அவனுக்கு அதெல்லாம் கூட தைரியம் இல்லாதவங்க. விடுங்கயா, இத போய் நம்ம நல்லா போய்கிட்டு இருந்தது போயிட்டு இல்ல கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துல, கொஞ்சம் ஃபன்னா இருக்கும்ல, அதனாலதான் உள்ள கொண்டு வந்தேன். இல்லன்னா நான் இருக்கேன். ஆளு இருக்கான்னா சொல்லுங்க, ஒரு 4 கலாச்சோம்னா அவங்களே சீதா ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாபிக் உள்ள வந்துருவோம். அவன் மெயினா இருந்த ஒருத்தன் போயிட்டா, இன்னும் 2 பேர் இருக்கானுங்க கீழே வருவானுங்க. அப்ப சிரிச்சிட்டு இருக்கானுங்க. சொல்லுங்க ஹைக்கி. ஒரு டவுட். இன்னைக்கு வாக்குறுதிலாம் கொடுத்தாரு. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் டிராப் அவுட் பண்ணிட்டு குட்டிச்சவர்ல இருந்து வீணா போன பசங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அமௌண்ட் தான் கொடுக்குறாரு வேலை வெட்டி இல்லாம இருக்கிறாங்க? இல்ல 200 ரூபாய்க்கு மேல ட்ரிகர் ஆயிட்டான் ப்ரோ பாபு. இல்ல டவுட் தான். டிப்ளமா படிச்சவரு சொன்னாரு, இல்ல டிப்ளமா படிச்சவருக்கு சொன்னாரு, இன்ஜினியரிங் படிச்சவருக்கு சொன்னாரு,
இந்த டிராப் அவுட் ஆகி குட்டிச்சவத்தை டிராப் அவுட் ஆகி அதுமா அப்பங்காசுல வேலை வெட்டி இல்லாம அப்பங்காசுல பொழைச்சிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? தொகை ஏதாவது இருக்கா? அவங்களுக்குலாம் மென்டல் ஹெல்த் இல்ல கொடுப்பாரு விட்டவா ரெஸ்பாண்ட் பண்ணாத. ஐயோ பாவமே மன இல்ல உளைச்சல்ல உங்களுக்கு இருக்காங்க. தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ அதனால சந்தேகம் கேட்டா என்ன? இல்ல இல்ல சந்தேகம் அதான் தானே உங்களுக்கு கேட்டேன். போய் பாரியா ஏதாவது வீடியோ தான் பாத்துருக்கீங்களா சொல்லியிருக்காருல போய் பாருங்க. அதான் அதெல்லாம் கூட படிப்பறிவு டிப்ளமாக்கு இல்லையா? சொன்னாரு, டிப்ளமாக்கு சொன்னாரு, அப்புறம் டிகிரி முடிச்சுட்டு வேலை தெரியலாதவங்க சொன்னாரு, bro, பிளஸ் டூ முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வருஷம் காலேஜ் போய் டிராப் அவுட். மத்தவங்களுக்கு இல்ல உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க டைரக்டா கேளுங்க. மத்தவங்களுக்கு தேவைப்படுற டவுட் தான்யா கேக்குறேன். என்னையா உனக்கு நான் கேக்குறேன். டிகிரி முடிச்சவங்க டிப்ளமா முடிச்சவங்களுக்கு இல்லப்பா டிகிரி முடிச்ச நான் எந்த கட்சிக்கு மாறினா என்ன? நான் தாவேகாவினுடைய தேர்தல் சரி ப்ரோ, நீ வாக்குறுதிகளை ஃபர்ஸ்ட் சந்தேகம் ஓட்டு கேட்கிறேன். வேற போடுவியான்னு சொல்லு. ஒண்ணும் நீ இவர் நான் பதில் சொல்றேன். நீ டிவி ஒரு கேட்க நிமிஷம் ப்ரோ. ஓட்டு போட ஊருக்கு இல்ல போட ப்ரோ, ஊருக்கு ஊர்ல தான் இருக்கேன். இல்ல ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. குமரி நீ விட்டு தள்ளியா ப்ரோ திட்டாதீங்க ப்ரோ, வந்து சந்தேகம் புலம்பிட்டு தானே இருக்கான் ப்ரோ ப்ரோ கேட்கிறேன். அவனே. யாருமே யோ, இல்லைன்னா தம்பு சுத்த வந்துருக்காங்க கீழே யோ, இல்ல ஏன் இறக்கி விட்டீங்க? போங்க. இல்ல குமரி, நீ வந்து சண்டை ஓடுற மூட்ல கொண்டு போயிட்ட. அவனுக்கு எவ்வளவு மன உளைச்சல்ல வந்தான் தெரியுமா? பேச விடாம அப்படி அனுப்பிச்சு விட்டீங்க. போங்க. இல்ல அவன் கஷ்டத்தை அவன் கிளாரிஃபை பண்ணிக்கிறான். யோ இங்க பாரு, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில அடுத்து நம்ம எப்படி போறது, நமக்கு லைஃப்ல என்ன வேணும்ன்றத நமக்கு இந்த இதுல தேர்ந்தெடுத்துட்டு நம்ம ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். அவர் என்ன அவனுக்குரிய தேவையை அவன் கேக்குறான். இல்ல அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அந்த 5 வருஷத்துல நம்பி நான் டிராப் ஆயிட்டேன், இவனுங்களை நம்பி நான் ஊபியா வந்துட்டேன், இப்ப எனக்கு வேற வழி இல்ல, நீங்க ஏதாவது எங்களுக்கு வந்து வழிவகை செஞ்சு தாங்க ரெக்வஸ்ட் கேங்க. எங்க மேனிஃபெஸ்டோக்கு சொல்றே, நீ எங்க மேனிஃபெஸ்டோல போட்டிருந்தன்னா உனக்கு சொல்லி இருப்போம் கண்டிப்பா. இப்ப இல்ல அவர் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. இப்ப பாப்பாரு 5 மணிக்கு அவங்க மேனிஃபெஸ்டோ வருது இல்ல, 200 பாப்போம் என்ன 200 300 இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணுவானுங்க தவிர வேற ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. தயவு செஞ்சு மாறி ஒண்ணு படிச்சு உனக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தந்து உன் குடும்பம் சம்பாரிச்சு நீ சாப்பிடுவ, நல்லா ஒரு நேரமா நிம்மதியா தூங்குவ. ஏன்னா இப்ப நிறைய பேர் தூக்கம் இல்லாம திரியுறீங்க. நான் கேட்ட மெடிக்கல் ஷாப்ல நிறைய மாத்து நைட்டு வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. போகாதீங்க. அதாவது உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது பயங்கரமா. வாய்ஸ் பிரேக் ஆகுது. கரூர்ல நிறைய மெடிக்கல் ஷாப்ல வந்து நிறைய தூக்கு மாத்திரை வச்சிருக்கான் நைட்டு. ஜெயக்குமார் ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது பயங்கரமா. இன்டர்நெட் கொஞ்சம் டவுனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஊபி நல்லா முரளி எல்லாம் வந்திருக்காரு. இருங்க, முரளி எல்லாம் வந்திருக்காரு. சொல்லுங்க முரளி. இல்ல ஜெயக்குமார் ப்ரோ வெளியே போயிட்டு உள்ள வாங்க, அது சுத்தமா இறையுது. சொல்லுங்க முரளி. இல்ல ஹக்கிங்கிறவருக்கு நம்ம சைடு பதில் மட்டும் தான் சொல்லிருக்கேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, வேலை வெட்டி இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. திமுக ஆட்சியில் அப்படிதான் இருக்கும். நம்ம ஆட்சி அமைஞ்சோம்னையும் உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து வேலை வெட்டி கொடுத்து நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு 4000 ரூபாய் இது கொடுப்போம். ரொம்ப முடியலன்னா 200 கொடுக்குறாங்களா ப்ரோ? ரொம்ப முடியல. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற அதே இருங்க, அவர் முடிச்சுட்டு இன்டரப்ட் பண்ணாதீங்க ப்ரோ. நீங்க பாத்துட்டு இருக்க அதே வேலையை பாருங்க. 200 ரூபாயோ 300 ரூபாயோ தருவாங்க, அதை வாங்கிட்டு இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இல்லைன்னா நம்ம இதுக்கு வாங்க, ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தரது. இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, அது வந்து சேர்ந்துங்க, நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா பார்க்க வரலாம். அவர் கேட்ட கேள்வி வந்து இந்த 12th அப்புறம் என்ன ஆகுதுன்றாரு. 12th இருந்து PhD படிக்கிற வரைக்கும் கொலாட்ரல் லோன்லாம் கொடுக்குறோம். அவர் எங்கேயும் மனம் தளர வேண்டாம். இல்ல கொலாட்ரல் லோன் இருக்கு, அதனால எங்கேயுமே மனம் தளராதீங்க. திமுக தோழர்களே, வெற்றி நமதே. ஓட்டு மட்டும் விசிலுக்கு போட்டுருங்க. ஏன்னா நேற்று நைட்ல, அதாவது நான் என்ன சொன்னதுன்னா, நேற்று நைட்ல இருந்து கரூர்ல வந்து நிறைய தூக்கு மாத்திரை வந்து வித்தாங்களாம் நைட்டு மெடிக்கல் ஷாப்ல. அதான் உடன்பிறப்புகள் வந்து இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போக, உங்களை காப்பாத்துறதுக்கு மதியலான இருக்காரு, வாங்க கை கொடுப்போம், உங்களை தூக்கி விட்டு உங்களுக்கு போனஸா நல்ல அரசாங்க சம்பளத்தோட அக்கௌண்ட்ல மாசம் மாசம் விழுவும், வந்து படிக்க வச்சு டிகிரி ஹோல்டர் ஆக்குவோம். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ஊபியா மாறிட்டோமே அப்படின்னு நீங்க மனமெல்லாம் தளரக்கூடாது. நாங்க வந்து எப்பயும் உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு நான் சரியா. அவர் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. இல்ல லைட்டா பேசணும். நீங்க மெயின்லி இந்த கேண்டிடேட்ஸை பத்தி போட்டதான் போட்டது ப்ரோ. எல்லா பாயிண்டும் டச் பண்ணிட்டோம் அங்கங்க.
ஓகே ஓகே ஓகே. இல்ல படிப்படியா டாஸ்மாக குறைப்போம்னு கதையெல்லாம் விடாம எதிர்ப்பு மன்றம் உருவாக்கி ஒவ்வொரு ஸ்கூல்லயும் காலேஜஸ்லயும் பண்ணுவோம்னு சொன்னாரு. அதெல்லாம் சரியான நல்ல பாயிண்ட் ஐடியா. ப்ரோ. ஆமா சரியான பாயிண்ட். சும்மா வாயில வட சுடாம டாஸ்மாக படிப்படியா குறைப்போம்லாம் சொல்லாம அதை பத்தி தொடாம போதைப் பொருள் டோட்டலாவே எல்லாமே சொல்லிட்டாரு. பார்டர் செக்யூரிட்டி முதற்கொண்டு டைட் பண்ணி அதை உள்ள வர விடாம பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் பண்ணுவேன்ற மாதிரி சொன்னாரு. அது நல்ல அப்படியே கொஞ்சம் விஷயம். விரிவாக்கமா சொல்லுங்க. நீங்க எப்பயுமே ஒருத்தர் டீடைல்டா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அப்படியே கொஞ்சம் தான் சொல்லுங்க. அதுதான் அவர் எப்படி பிளான் பண்றாருன்னா ஒவ்வொரு வருவாய் மாவட்டம் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து அதுல கேம்ப் மாதிரி போட்டு எதிர்ப்பு மன்ற மாதிரி உருவாக்கி அது மூலமா பசங்களுக்கு ட்ரெயின் பண்ற மாதிரி. அதுல வந்து எப்படின்னா இந்த வேலை இல்லாம இருப்பாங்கல்ல பசங்க, அவனுங்க எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணோம்னா அது மூலமா ஒரு 5 லட்சம் பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்களையும் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடும், இந்த போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றமாவும் ஆயிடும், ஒரு கவர்மெண்ட் வேலையாவும் ஆயிடும் பசங்களுக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம். நல்லா சொன்னாரு. அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதுல வேலை செய்யற ஊழியர்கள் அந்த கமிட்டியில பாட்டா இருக்கிறது யாரு ப்ரோ? அதுதான் இப்ப முடிச்சுட்டு வராங்கல்ல பசங்க, ஜென்சி பசங்க முடிச்சுட்டு வரானுங்கல்ல, இப்போ ஒரு டிகிரி முடிச்சுட்டு வராங்க, பேசிக் டிகிரி, அந்த மாதிரி பசங்களை யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றாரு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்றாரு, அதே நேரத்துல போதையும் தடுக்கிறாரு. அது நல்ல விஷயம். ரொம்ப நல்ல விஷயம் இருந்தது அது. அதே மாதிரி அந்த சர்வீஸ் ஏஜென்ட்டும் எக்ஸ்ட்ரா எம்ப்ளாய்மெண்ட் தானே எப்படியும் ஒரு 5 ஆமா அதுவும் எக்ஸ்ட்ரா எம்ப்ளாய்மெண்ட் தான். அதுவும் எக்ஸ்ட்ரா எம்ப்ளாய்மெண்ட் தான். எல்லாத்துலயுமே அதே மாதிரி தான். அந்த அரசு திட்டங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி விட்ட அந்த சேவை மையம் இருக்குல்ல, அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி அவர் சொல்றாரு. ஆக்சுவலி சாலரியும் சொல்லிட்டாரு இப்பயே 11,000 என்னமோ சொன்னாப்ல நினைக்கிறேன். 18,000. 18 ஓகே. ப்ரோ அந்த கேண்டிடேட் ஒரே ஒரு டவுட், நம்ம லயோலா மணி அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல போலக்கு. இல்ல அது கிடைக்கலன்னு சொல்லாதீங்க ப்ரோ. நான் பல தடவை சொல்லிட்டேன் ப்ரோ. இங்க வந்து இல்ல நான் லேட்டா தான் வந்தேன். சாரி நான் லேட்டா தான் வந்தேன். இல்ல புரியுது ப்ரோ. ஆனா அவங்களுக்கு ஏன்னு கேக்குற நம்ம கேட்க தேவையில்ல. கிடைக்கல. இல்ல நம்ம உண்மையா சொல்லிடுவோம் விட்டோ. அதுல என்ன தப்பு இருக்கு? இல்லங்க சேப்பாக்குல தான் நிப்பேன்ட்டு அடம் பிடிக்கிறாப்ல லயோலா மணி. நான் நின்றா வேற எங்கேயும் நிக்க மாட்டேன், சேப்பாக்கு தொகுதி கொடுத்தா மட்டும்தான் நிப்பேன்றாங்க. அந்த பக்கம் அந்த காங்கிரஸ்ல வந்தவரும் நாங்க சேப்பாக்குல தான் நிப்போம், எங்களுக்கு வேற எங்கேயும் வேணான்ட்டு சேப்பாக்கு கடுமையான போட்டி இருக்கு ப்ரோ நம்ம கட்சியில நிக்கிறதுக்கு. உதயநிதி அவ்வளவு டம்மி ஆயிட்டாப்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா சேப்பாக்குல தான் நிப்பேன்ட்டு எல்லாரும் நிக்கிறாங்க. ஏன்னா வெற்றி வாய்ப்பு அங்க அதிகமா இருக்கான். அது கரெக்ட் தான். அது ஒரு கேக் வாக்கு தான் பண்றத சொல்லிடுவோம். கேக் வாக்கு தான். அது கேம்பெயின் பண்றதுக்கு ஆள் வேணும். அப்படி யோசிங்க. லயோலா மணி மட்டும் தான் இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்காரு, ஸ்டார் கேம்பெயினர். இன்னொன்னு என்னோட தனிப்பட்ட கருத்து, இவரை நம்ம காமேஷ் அவருக்கும் போகணும்ல ப்ரோ, அதையும் பாருங்க. இல்ல என்னோட 2 பேர் ஒரே டைம்ல பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 2 பேர் பேசுறது கேட்கலையா? சொல்லுங்க கோல்டன் சொல்லுங்க. அதான் நம்ம இன்னொரு இது என்னன்னா, நம்ம காமேஷ் அவருக்கும் கூட ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அவரு எல்லா டிபேட்டையும் நமக்காக பேசிட்டு இருக்காரு. காமேஷ் ப்ரோ நம்ம முஸ்தபா கொடுத்துருக்காங்கல்ல அந்த மாதிரி. ஓகே. அப்புறம் ப்ரோ ஒரே நிமிஷம், இப்ப என்ன சொன்னீங்க? கொடுத்துருக்கலான்றீங்களா? கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ப்ரோ இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டே எடுத்துட்டு வராதீங்க ப்ரோ ஸ்பேஸ்க்கு. இல்ல அதுக்கு தான் யாருக்கு மட்டும் ஆரம்பிக்கிறாரு. ரிக்வெஸ்ட் பண்ணி ப்ரோ கேக்குறேன். யாரா நீ?